வணக்கம் மக்களை, சட்டமன்ற கேட்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் என்று வெளியாக இருக்கிறதா. தாவைக்கு இணைந்த 5 மாஜி அமைச்சரா 7 எக்ஸ் எம்எல்ஏக்கெல்லாம் இதுவரை அதிமுகவிலிருந்து விலகியுள்ளார்களா? வாங்க வெளியவே முன்பாக்கின்றார். அதாவது தமிழக அரசியலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்களின் முடிவுக்கு பிறகுதான் அனைத்து கட்சிகளும் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அந்த வகையில் தான் தமிழகத்திலே அதாவது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தெளிவடைந்தது. அந்த வகையில் தான் அதிமுக இரு பிளவுகளாக பிளவு பெற்று எஸ்பி வேலுமணி சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு அணியாகவும் மற்றொரு அணி அதாவது அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் இன்றைய தினமானது அதாவது யார் யார் இணையப் போகிறார் என்பதெல்லாம் பார்க்கலாம். அதாவது அதிமுகவிலிருந்து 5 முன்னாள் அமைச்சர்கள் 7 அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்கள் உட்பட 10 பேர் தாவைக்கு இணைந்துள்ளதாக தகவல் தான் அரசியலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அந்த வகையில் தான் இதுவரை அதாவது தேர்தலுக்கு பிறகு தாவைக்கு இணைந்த அதிமுகவினரெல்லாம் யார் யார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது இந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவைக்கா வென்று ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் முன்னாள் முதல்வர் அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவை தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி பொறுப்பிற்கு வர முடியாமல் சென்று விட்டதாம். மேலும் தோல்விக்கு காரணம் என்ன என்பதை எடப்பாடி பழனிசாமி ஆலோசிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டெல்லாம் எழுந்த நிலையில்தான் அதிமுக பிளவு என்பது நாளுக்கு நாள் பிரிந்து கிடக்கிறது. அதாவது எஸ்பி வேலுமணி சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு அணியாகவும் எடப்பாடி தலைமையில் ஒரு அணியாகவும் செயல்பட்டு வருகிறது. அதாவது எஸ்பி வேலுமணிக்கு குறைந்தபட்சம் அதாவது 25 எம்எல்ஏக்கள், எடப்பாடி தரப்புக்கு 22 எம்எல்ஏக்களும் இருந்து வந்தனர். இதனால் வேலுமணி தரப்பு என்பது தாங்கள் தான் உண்மையான அதிமுக என்பதால் எங்களைத்தான் கொரோனாவாக நீங்கள் நியமிக்க வேண்டுமென இரு தரப்பும் மாறி மாறி கடிதத்தை வழங்கி வந்தது. இந்த நிலையில்தான் இந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நடந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் கூட வேலுமணி தரப்பும் தாவைக்காவுக்கு ஆதரவாக கொடுத்து வந்தது. தாவை காட்சியின் அமைச்சரவையில் விரிவாக்கத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற ஆசையால் தான் அவர்களெல்லாம் தாவைக்காவிற்கு தங்கள் ஆதரவை சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பின் போது தனது ஆதரவை அளித்து வந்தார்கள். ஆனால் அமைச்சரவையில் அதிமுக இடம் பெறவில்லை. இதையடுத்து என்ன மாயமோ மந்திரமோ தெரியவில்லை. அதாவது எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் தனது ஆதரவாளர்கள் அனைவரும் அழைத்துச் சென்று அண்ணன் தம்பிரா என்ற பாசமலையை பொழிந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தன்னை இணைத்துக் கொண்டார். சி.வி. சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் மட்டுமே தனி அணியாக செயல்பட்டு வந்த நிலையில்தான் அவர்களின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அதிமுகவில் அதாவது மரகதம் குமரவேல், பெருந்துரை ஜெயக்குமார், சத்தியபாமா, இசைக்கு சுப்பையா ஆகியோரெல்லாம் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த 5 எம்எல்ஏக்களும் இப்பொழுது தாவைக்காவில் இணைந்திருப்பது என்பது அரசியலிலே புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சில பேர் கண்டிப்பாக தாவைக்காவில் இணைந்துள்ளதாக செய்திதான் அரசியலே புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது அதிமுக இவ்வாறு ஒவ்வொருவராக சென்று மாற்றுக் கட்சியில் சேர்வது என்பது அதிமுக தொண்டர்களையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.